90s காலகட்டத்தை மறக்க முடியாத ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எந்த டெக்னாலஜி இல்லாத விளையாட்டு, சாப்பாடு, பள்ளிக்கூடம், கூட்டு குடும்பம் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமானது ஒன்று சினிமா. 90ஸ்லேருந்து 2Kக்கு என்ட்ரு ஆகும்போது தான் ஒரு சில டெக்னாலஜி எல்லாம் சினிமாக்குள்ளே வந்தது. அதை புதுசாக பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அந்த விஷயங்கள் தான் 90ஸ்ல வந்த படங்களை நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன். இந்த மாதிரி இந்த மெமரிஸை எவர்கிரீனாக வச்சுக்கிறதுக்கு அதில் வந்த பாடல்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி வித்தியாசமாக இருந்த 90ஸ்ல வந்த பாட்டில் இருக்கிற VFX தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக முக்காலா முக்காப்ல சாங்கில் பிரபுதேவா மாஸ்டர் எப்படி தலை கை கால் இல்லாமல் ஆடினாரு, அதே போல் வடிவேலு சார், மணிவண்ணன் சார், ரகுவரன் சார் இவங்கெல்லாம் எப்படி பாம்பாக வந்தாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக்கு மறக்காமல் ஹைப்பும் போட்டுருங்க. இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற பாட்டு ஜீன்ஸ் படத்தில் வர கண்ணோட காண்பதெல்லாம் சாங்கு. அந்த டைம்லேயே சங்கர் சார் ஹீரோவும் டபுள் ஆக்ஷனும் ஹீரோயினும் டபுள் ஆக்ஷனை வச்சு எடுத்திருப்பாரு. நிஜமாக இந்த சாங்லலாம் 4 பேர் இருக்கணும். அங்கங்கே இடையில போய் டான்ஸ் ஆடுவாங்க. இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணி எப்படி எடுத்தாங்கன்னு யோசிச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மோஷன் கேப்சரில் இன்னொரு ஐஸ்வர்யா ராய் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு கற்பனை தான். ஆனால் அந்த டைமில் இப்படியெல்லாம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. 2 ஐஸ்வர்யா ராய் ஸ்டேஜில் ஆடுறது, ஒரு சில ஷாட் எல்லாம் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மெத்தடில், அதாவது ஒரு சைடு ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் ஆடிட்டு திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேறொரு டைம்ல இந்த சைடு ஸ்டேஜுக்கு இந்த சைடு வந்து நின்று ஆடிருப்பாங்க. அதை சென்டர்ல கட் பண்ணி ஜாயின் பண்ணிருப்பாங்க. கிராஸ் ஆகி போற இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு ஐஸ்வர்யா ராய பேக்ரவுண்ட்லயும் இன்னொரு ஐஸ்வர்யா ராய கிரீன் மேட் போட்டு எடுத்து காம்போசிட் பண்ணிருப்பாங்க. இந்த ஷாட்ல 2 பேரும் கையை பிடிச்சிட்டு சுத்துற மாதிரி எடுத்திருப்பாங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல கிரீன் துணியால சுத்தின ஒரு சின்ன கட்டை ஒன்று வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் 2 டைம்ல சுத்துற மாதிரி எடுத்து கட்டையை மட்டும் கீப் பண்ணி ரிமூவ் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி ஓவர்ல பார்க்கறதுனால 2 பேரையும் கிரீன் மேட் போட்டு தான் எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்டை தனியாக ஒரு லேயராக எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்டில் 2 ஐஸ்வர்யா ராய் 2 பிரசாந்த் இருப்பாங்க. இதை ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மெத்தடில் தான் எடுத்திருப்பாங்க. ஒரு சைடு ஃபர்ஸ்ட் 2 பேர்த்தையும் நிற்க வச்சு எடுத்துட்டு திரும்ப இந்த பக்கம் ஐஸ்வர்யா ராயை மட்டும் ட்ரெஸ் மாற்ற வச்சுட்டு இந்த பக்கம் 2 பேரையும் வச்சு நடுவில் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷாட்டில் 2 ஐஸ்வர்யா ராயும் ஆடிட்டு இருக்கும்போது 2 பிரசாந்தும் ஸ்டேஜில் ஏறி அவங்கள சுற்றி ஆடுவாங்க. அப்போ லட்சுமி மேடம் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற பிரசாந்தை கூட்டிகிட்டு போவாங்க. அதே போல் அந்த சைடு போய் அங்கே இருக்கிறவரும் கீழே தள்ளிட்டு போவாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு கண்டினியூஸாக 2 பேரையும் கையால் பிடிச்சி தள்ளுற மாதிரி நேச்சுரலாக இருக்கும். இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஆடுற பிரசாந்தை கூட்டிகிட்டு போய் கரெக்டாக இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரசாந்த் இங்கே வந்து திரும்ப அந்த டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அதே ரியாக்ஷனை லக்ஷ்மி மேம் இங்கே இன்னொரு டைம் கொடுத்து இவரை போய் தள்ளி கூட்டிட்டு போவாங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஜர்க் தெரியும். இங்கே தான் கட்டிங் பாயிண்ட் வச்சிருக்காங்க. இந்த சீனில் எல்லாரும் ஒருத்தர் ஓவர்லாப் ஆகிறனால எல்லாத்தையும் கிரீன் மேட் போட்டு எடுத்து தான் காம்போசிட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் செந்தில் சார் வந்து சிஸ்டமில் ஏதோ எஃபெக்ட்லாம் மாறி வித்தியாசமாக போகும். அப்போ ஐஸ்வர்யா ராயோட தலை மட்டும் சுற்றுற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த டைம்லலாம் இந்த பாட்டில் வர எல்லாத்தையும் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துருந்துருப்போம். இந்த பாட்டை டிவியில் போட்டாலே ஓடி போய் கண்டிப்பாக பார்ப்போம். அவ்வளோ என்கேஜிங்காக இந்த பாட்டை எடுத்திருப்பாங்க. சரி, இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ராயை ரொட்டேட் ஆகிற ஒரு சேரில் உட்கார வச்சு எடுத்து தலையை மட்டும் கட் பண்ணி ஒரு லேயராகவும் உடம்பை தனியாகவும் இன்னொரு லேயராக எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அல்டிமேட்டாக இந்த ஸ்கெலட்டன் ஆடுறது, இந்த ஸ்கெலட்டனை 3D மாடல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் ஆடுறத மோஷன் கேப்சர் பண்ணி இந்த ஸ்கெலட்டன் கை கால் எல்லாத்துலேயுமே மோஷனை மட்டும் மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது இந்தியன் படத்தில் வர கப்பல் ஏறி போயாச்சே சாங்கு. இந்த சாங்கை 90ஸ்லலாம் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாட்டாக இருக்கும். இந்த மியூசிக்கை கேட்கும்போது அவ்வளோ ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டாக இருக்கும். சங்கர் சார் வேற லெவலில் விஷுவலாக கொடுத்துருப்பாரு. அதில் முக்கியமாக இந்த பாட்டோட எண்டில் ஒவ்வொரு மாநிலத்தோட காஸ்டியூமில் கமல் சாரும் சுகன்யா மாமும் டிரான்சிஷன் ஆகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணிட்டு மோஸ்ட்லி அவங்க நிற்கிற இடத்துல தான் மார்க் போட்டு திரும்பவும் நிற்பாங்க. ஆனால் அவங்க போட்டிருக்கிற கேப்பு, ட்ரெஸ்ஸு, அதனோட இடம் எல்லாம் அங்கங்கே மாறி இருக்கும். ஃபுட்டேஜில் இருக்கிற டிரான்சிஷன் ஆகிற ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமை ஃபோட்டோவாக எடுத்து அதனோட ஆப்ஜெக்டை மட்டும் கட் பண்ணிக்குவாங்க. அடுத்த வீடியோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃப்ரேமையும் இதே மாதிரி கட் பண்ணி அதனோட ஆப்ஜெக்டை மட்டும் கட் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டோட தொப்பி, ட்ரெஸ்ஸு எல்லாம் அடுத்து வர ஆப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு ஸ்கேலிங் பொசிஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணுவாங்க. கிளிகள் தோளோடு
அதே மாதிரி பச்சை கிளிகள் தோளோட இந்த சாங்குமே ஃபேமிலி பாண்டிங்கை காட்டுற ஒரு அருமையான பாட்டு. அதுலேயும் சில விஎஃப்எக்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஃப்ரேமில் பொய்க்கால் குதிரையில் ஃபர்ஸ்ட் அப்பா கிராஸ் ஆவார், அதே ஃப்ரேமில் மகனும் இருப்பார். அவர் கிராஸ் ஆகி போய் திரும்ப பின்னாடி வருவாங்க. இதை 3 லேயராக எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மகன் கமல் இருக்கிற ஃப்ரேமை பேக்ரவுண்டோட எடுத்துட்டு அப்பாவை கிரீன் மேட் போட்டு எடுத்து காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. அகைன் திரும்ப சுற்றி இங்கே வரும்போது 4 பேரும் இங்கே ஓவர்லேப் ஆவாங்க. அங்கே முன்னாடி இருக்க இவங்க 2 பேர்த்தையும் ரோட்டோஸ்கோப் பண்ணி மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல உலக நாயகன் அப்பாவோட கேரக்டர்ல வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஃபுல்லாவுமே அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த பாட்டோட ஐகானிக்கான ஒரு ஷாட் 2 கமல் சாரும் கிராஸ் ஆகி வருவாங்க. இதுல இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிற இந்த செல்ஃப் கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதுலயும் 2 பேரும் தெரிவாங்க. இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பா கேரக்டரை பேக்ரவுண்டோட அந்த ரிஃப்ளெக்ஷனோட எடுத்திருப்பாங்க. அப்புறம் தனியாக மகனை ப்ளூ மேட் போட்டு எடுத்துருக்காங்க. இப்போ அப்பா கமல் சார் எடுக்கும்போது பேக்ரவுண்டில் அந்த ரிஃப்ளெக்ஷனும் வந்திருக்கும். அதே போல் இவர் கிராஸ் ஆகிற இந்த இடத்துல ரோட்டோஸ்கோப்பி போட்டு காம்போசிட் பண்ணியிருக்கிறாங்க. மகன் அவரோட ரிஃப்ளெக்ஷனுக்காக இங்கே எடுத்த இதே ஃபுட்டேஜை ரிஃப்ளெக்ஷனில் தெரிகிற மாதிரி பிளெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் கையில் இப்படி இருக்கும்போது உள்ளங்கை தெரியக்கூடாது, பின்னாடி முட்டி தான் தெரியணும். அதே போல் இப்படி திரும்பி போகும்போது இவரோட பின்னாடி அதாவது முதுகு பின்னாடி தலை தான் தெரியணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் தெரியுது. இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது இதே ஃபுட்டேஜில் எடுத்து யூஸ் பண்ண ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாட்டு 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான முக்காலா முக்காபலா சாங்கு. தமிழ் சினிமாவில் இந்த சாங் தான் பாப் ஸ்டீரியோ டைப்பில் வந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாங்குக்கு ஆடாத 90s கிட்ஸே இருக்க முடியாது. இந்த பாட்டு வந்து 25 வருஷம் ஆகுது. இப்போவும் ஸ்கூல் ஆனுவல் டேயில் இந்த பாட்டுக்கு ஆடிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வைபான ஒரு சாங்கு. இந்த மாஸ்டர் பீஸை நமக்கு கொடுத்தது ஏஆர் ரஹ்மான் சார், மனோ சார், சங்கர் சார், அப்புறம் முக்கியமாக பிரபுதேவ மாஸ்டர். இன்னொரு முக்கியமான ஒருத்தவங்க ஸ்வர்ணலதா மேம். இப்போ அவங்க நம்ம கூட இல்லை, ஆனால் இந்த சாங் மூலமாக இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்வர்ணலதா மேம் ரொம்ப சாஃப்டாக இனிமையாக பாடிட்டு இருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் அவங்களோட இன்னொரு பரிணாமத்தை இந்த சாங்கில் காமிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் பல படங்களில் ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த மாதிரி சாங்கு பாடியிருக்கிறாங்க. இந்த சாங்கோட ஹைலைட்டே எண்டில் வர இந்த பீட் தான். தமிழ் சினிமாலேயே இந்தியன் சினிமாலேயே இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. சரி, இதை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டு டான்சர்ஸோடு சேர்த்து தனியாக ஒரு லேயர் எடுத்திருப்பாங்க. அப்புறம் பிரபுதேவ மாஸ்டர் க்ரீன் மேட்டில் போட்டு எடுத்து காம்போசிட் பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தலை கை காலெல்லாம் காணாமல் போயிருக்கும். இதுக்கு அவரோட தலை கை கால் எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட இடத்துல க்ரீன் துணியை சுற்றி எடுத்து அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரில் கீ பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கீ பண்ணி ரிமூவ் பண்ண இடத்துல பேக்ரவுண்ட் தெரியும். அதனால தான் பேக்ரவுண்ட் தனி லேயராக எடுத்திருப்பாங்க. இந்த ஷாட்டில் அவர் தலையில் கன்னை விடுற மாதிரி இருக்கும். இதுவுமே பிரபுதேவ மாஸ்டர் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அவரை மட்டும் தனியாக எடுத்துட்டு அவருக்கு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி தனியாக எடுத்திருப்பாங்க. இங்கே மூஞ்சில் தண்ணியை துப்புற மாதிரி இருக்கும். இதுவுமே அவர் முகத்தில் பைப்பில் தண்ணி அடிக்கிற மாதிரி தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரபுதேவ மாஸ்டர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்புறம் இந்த ஷாட்டில் தலைக்கு கிரீன் துணி சுற்றி இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த ஸ்கார்ஃப் மாதிரியே டெக்ஸ்சர் இருக்கிற ஒரு லேயரை தனியாக எடுத்து இது கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. கவனிச்சிங்கன்னா அவர் ஆடும்போது அந்த இடத்துல மட்டும் மூமெண்ட் இருக்காது. இந்த சாங்கை கம்போஸ் பண்ணும்போது ஏஆர் ரஹ்மான் சார் 12 வெர்ஷன் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த கடைசி வெர்ஷனுக்காக லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் இந்த சாங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சாங் இப்போ 2020 வந்த ஸ்ட்ரீட் டான்சர் 3D அப்படிங்கிற இந்தி படத்தில் இதே மாதிரி ரீமேக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா முதல்வன் படத்தில் வர இந்த சாங்கு அகைன் இதுவுமே சங்கர் சார் டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில் வந்த பாட்டு. இந்த சாங்கை கேட்டாலே எல்லாருக்கும் அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். அதுக்கு காரணம் இந்த சாங்கில் சங்கர் சார் ஒரு ஃபேண்டசி கான்செப்டில் இந்த சாங்கை பண்ணியிருப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கும் நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். அதே போல் 90s கிட்ஸோட ஃபேவரட் கேமான பரமபதம் அதில் வர பாம்பு இதெல்லாமே விஎஃப்எக்ஸ் பண்ணி ரொம்ப கிளாஸியாக இந்த சாங்கை கொடுத்துருப்பாங்க.
இந்த பாம்பை 3Dயில் மாடல் பண்ணி அனிமேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த வடிவேலு சார், மணிவண்ணன் சார் தலையை மட்டும் க்ரீன் மேட் போட்டு எடுத்து அந்த பாம்பு தலையில் பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. பாம்பு 3Dயில் மாடல் பண்ணும்போது அதுக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருப்பாங்க. அதையே எடுத்து இவங்க 2 பேர் ஃபேஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷாட்டில் மணிவண்ணன் சார் பாம்பு தலையில் பாத்திரத்தை கவுத்துற மாதிரி இருக்கும். பாம்பு தலைக்கு ரெஃபரன்ஸாக ஏதோ ஒரு கட்டையை வச்சு அதில் கவுத்துற மாதிரி எடுத்துட்டு அப்புறம் இந்த பாம்பை அந்த சீன் கூட காம்போசிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாம்பு மேலே ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கிறதுமே அர்ஜுன் சாரையும் மனிஷா கொய்ராலாவையும் ப்ளூ கலர் கயிறை வச்சு ஒரு ஊஞ்சல் மாதிரி ரெடி பண்ணி பேக்ரவுண்டில் ப்ளூ மேட் போட்டு எடுத்து அப்புறம் இங்கே வந்த பாம்பை அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி காம்போசிட் பண்ணியிருக்காங்க. இவங்க காமெடியாக பண்ணுற இந்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் க்ரீன் மேட்டில் அவங்கள வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தலை கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்டில் அங்கே சோல்ஜர்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையும் பேக்ரவுண்டில் எடுத்துட்டு அர்ஜுன் சாரை மட்டும் தனியாக இந்த ஸ்டெப் மாதிரி க்ரீன் மேட்டில் ரெடி பண்ணி அதில் நடக்க வச்சு எடுத்து அதுக்கப்புறம் பாம்பை அதில் காம்போசிட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவங்களோட தலையை மட்டும் எடுத்து ஒரு சில சீனில் அந்த பாம்போட டெக்ஸ்சரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த சீன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸில் பாம்பு மாதிரி பெயிண்ட் பண்ணியும் ஒரு சில ஷாட்ல எல்லாம் எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முகவரி படத்தில் வர ஆண்டே நூற்றாண்டே சாங். இந்த பாட்டு தான் 90ஸ்லேருந்து 2Kக்கு நாம் என்டர் ஆகும்போது வந்த பாட்டு. அது மட்டும் இல்லாமல் 20th செஞ்சுரியிலேருந்து 21st செஞ்சுரி வந்த டைமு அதை கொண்டாடுற விதமாக இந்த சாங் வந்துச்சு. இந்த சாங் ஃபுல்லாகவுமே க்ரீன் மேட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த டைம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு யூனிக்காக ஆச்சரியமாக இருந்தது. ஆரம்பத்தில் வர இந்த அனிமேஷன் எல்லாமே அப்போ இருந்த பேசிக் மாயா சாஃப்ட்வேரில் தான் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஒரு சில இடங்களில் அனிமேட்டட் ஸ்டாக் ஃபுட்டேஜஸையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஷாட்லலாம் பார்த்தீங்கன்னா கேமரா மூவ்மெண்ட்டில் இருக்கும். க்ரீன் மேட் போட்டு எடுத்து அந்த கேமரா மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணி இந்த பேக்ரவுண்டில் கூட மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் ஃபுட்டேஜுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டோட பெர்ஸ்பெக்டிவ் மேட்ச் ஆகிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக இப்போ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா டாப் ஆங்கிள்லேருந்து எடுத்துருக்காங்க. அவங்க நிற்கும் போது கிரவுண்ட் லெவலெல்லாம் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இது ஈஸியாக பிளெண்ட் பண்ணி பக்காவாக எடுத்துடலாம். ஆனால் அந்த டைமில் கண்டிப்பாக ஃபிலிம் ரோலில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. க்ரீன் மேட் போட்டு எடுத்து அப்புறம் சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அந்த டைமில் இந்த சிடி எல்லாம் வந்த புதுசு இந்த 21st செஞ்சுரி இப்படி மாறி போயிருக்கு அப்படின்னு இந்த பாட்டில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது அதெல்லாம் காணாமல் போய் மெமரி கார்டு, பென்ட்ரைவு, இப்போ டிஜிட்டல் க்ளவுடு வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த ஷாட்டில் நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். இதையும் ஒரு செட் ஆஃப் கேரக்டர் மட்டும் க்ரீன் மேட் போட்டு எடுத்து அப்புறம் அதை ரெப்ளிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கையில் பிடிச்சிருக்கிற அந்த கலர் ஷீட்டு வேறு எந்த கலராகவும் மாற்றிக்கலாம். அப்படி தான் இந்த நேஷ்னல் ஃப்ளாகை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த சாங் லிரிக்ஸ் எழுதினது வைரமுத்து சார். இந்த சாங்கில் வந்த பல விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்போவே இது எல்லாத்தையும் யோசித்து அவரோட வரிகளில் வைரமுத்து சார் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி 90ஸ்ல வந்த சாங் நிறையா இருக்குது. அது பார்ட் 2ல் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் சாங் இருந்தது இல்லை படங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன்.